விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருடைய நகர்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்காரா? அப்படி ஒரு டாக் இருக்கு, இன்னும் அபிஷியலா ஜாயின் பண்ணல. அபிஷியலா இல்ல, ஆனா சேரறதா சொல்றாங்க. ஆமா, அவர் yes, yes. இசிகால ஜாயின் பண்ணாரு. Yes. அப்ப வந்து அவருக்கு பெரிய ஒரு பின்புலம் இருக்கு. லாட்டரி மார்ட்டின் குடும்பம் அவருக்கு நமக்கே தெரியும் என்ன ஒரு பண பின்புலம்ல இருந்து வராரு அப்படின்னு. அப்ப வந்து உடனே அவருக்கு வந்து ஒரு இணை செயலாளர், துணை செயலாளர்னு கிடைக்குது. அது வந்து ஏன்னா அவரால செலவழிக்க முடியும், தொண்டர்களை வந்து திரட்ட முடியும், டக்குன்னு வந்து ஒரு மாநாடு நடத்த முடியும். இப்ப என்னால நடத்த முடியுமா? அந்த வேலையை நான் செஞ்சாதானேங்க எனக்கு வந்து, அதுக்குன்னு நான் வந்து அத என்கிட்ட இல்லாதனால அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட இல்லாததுனாலதான் என்னால அதை செயல்படுத்த முடியலன்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ விஜயுடைய அரசியல் வருகை, அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? பொதுவா அவர் வந்து ஒரு புறமும் அரசியல் பண்றாரு, மக்களை பேச சந்திக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப லாஸ்டா பரந்தூர் எல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு. அவருடைய அரசியல் நகர்வை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து எனக்கு இதுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு தான் நான் இதுக்கு முழுசா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அது வந்து என்னோட ஃபேவரட்டா அவரை பத்தி தொடர்ந்து ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு. அதெல்லாம் கவனிச்சிங்களான்னு தெரியல. எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து அவரை பத்தி அடிக்கடி வந்து இவரை பத்தி அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க எல்லா இன்டர்வியூலும். அவரு சொல்ற பதில் தான் அதோட நான் ஆமோதிக்கிறேன். என்னன்னா இன்னும் அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கல, ஒரு எலெக்ஷனை கூட அவர் சந்திக்கல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்காருங்கும் போது வந்து அவர் ஒரு எதிர்கட்சியாவும் இன்னும் செயல்பட ஆரம்பிக்காத போது அதை பத்தி ஐ திங்க் இட் இஸ் டூ சூன் டு மேக். இப்ப நான் சொன்ன அதேதான். இப்ப வந்து அவர் ஒரு கமல் சார் ஒரு தோல்வியை தழுவின உடனே இமிடியேட் குவிக் டு ஜட்ஜ்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு பி குவிக் டு ஜட்ஜ். பட் நீங்க இதை நான் இப்படி டிப்ளமேட்டிக் ஆன்சர் பண்றதுனால நான் தாவேக்கால ஜாயின் பண்ண போறேன்னா, டிஎம்கேல ஜாயின் பண்ண போறேன்னா கண்டிப்பா கிடையாது. நான் போட்டது வந்து தெளிவா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது மூலமா, ஐ எம் நாட் ஜாயினிங் எனி பார்ட்டி. ஏன்னா நான் எனக்கு இந்த சர்வ லட்சணங்கள் இல்ல அரசியலுக்குன்னு எழுதினதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில போய் இதே இன்னொரு 2 வருஷத்தை என்னுடைய டெட் வெயிட்டா நான் போறதுக்கு நான் முட்டாளா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஓகே, ஃபைன் மேடம், thank you so much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.